Hello guys, back to ஷம்ஸ் தமிழ் கேமிங். ஸோ இந்த வீடியோவில் நான் மைன்கிராஃப்ட் ப்ளே பண்ண போகிறேன், ஓகேங்களா? அதுவும் ஷேடர்ஸோட மைன்கிராஃப்ட் ப்ளே பண்ண போகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஓகே கைஸ், வாங்க அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மைன்கிராஃப்ட் சர்வே பண்ண போகிறோம். அதாவது சர்வேல நிறைய இருக்கும், எபிசோட் நிறைய இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குங்க, ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க போகலாம். மைன்கிராஃப்ட்லேயே விஷயம் என்ன தெரியுமா? இந்த மரத்தை வெட்டுறது தான். கொஞ்சம் போரிங்காக போகும்னு நினைக்கிறேன். டக்கு டக்கு டக்குன்னு வெட்டிடுறேன். டக்கு 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 டக்கு. கொஞ்சம் வெளியே நாய்ஸாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ், ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம், நான் எதுக்கு பேர் மாட்டினேன்னா ஒரு காரணம் இருக்குது கைஸ். ஏடா ஷம்ஸு கேமிங் வச்சுட்டேன்னா, சாரி ஷம்ஸு தமிழ் கேமிங் வச்சுட்டேன் சொன்னாங்க. ஒரு சின்ன ஒரு காரணம் இருக்குது. காரணம் என்னன்னா, ரொம்ப சாம் த கேமிங் தமிழ்னு சொல்லணும், ரொம்ப பெரிய பேர் கைஸ். அது ரொம்ப பெரிய பேர்னால்தான் அது இப்படி சரி பிளேயர்ஸ்க்குனா தெரியாது என்னோடய யூடியூப் சேனல் எப்படிப்பட்ட யூடியூப் சேனல்னு. கொஞ்சம் பெரிய யூடியூப் சேனல், சரி பேர் வாய் கலருது, அதான் பெரிய பேர், அதனால தான் நான் சொன்னது, ஓகேங்களா? புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? சரி, நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா வில்லேஜ் ஏதாச்சும் கண்டுபிடிக்கலாம், ஓகேங்களா? நம்ம ப்ரோ பிளேயர் வைஸ் நமக்கு இப்போ கூட புரியலன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். அதாவது நம்ம சேனலோட ஆடியன்ஸ் அவ்வளோ பேருங்க இல்லை, நம்ம சேனலில் ஆடியன்ஸ் அவ்வளோ ஆள்கார் இல்லை. அதனால நானும் சொல்கிறது, அவ்வளோ பேர் இல்லை நம்மகிட்ட. அதனால தான் நான் அது காரணம் எனக்கு இப்போ தான் புரிஞ்சு கைஸ், என்ன காரணத்தில் இவ்வளோ அத்தனை பேர் வரலன்னு. அப்புறமா ரியலைஸ்டிக் பண்ணேன், என்னது அத்தனை பேர் எதுக்கு நம்ம சேனல் பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டுறாங்கோ. அதுதான் விஷயமே, சேனல் பார்க்குறாங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டுறாங்கோ. காரணம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தெரியுது. ஒருவேளை இது கூட காரணமாக இருக்கலாம்னு நினச்சேன். அதாவது பேர், என்னோட கேமிங் சேனலோட பேரு கூட காரணமாக இருக்க சான்ஸ் இருக்குதுன்னு நினச்சேன். அப்போ தான் யோசிச்சே மாற்றிட்டேன். இப்போ புரிஞ்சுக்குமே நான் இதுக்கு ஷம்ஸு கேமிங் தொடங்கினேன்னு, ஷம்ஸு தமிழ் கேமிங் தொடங்கின காரணம். அதனால தான் அந்த பேர் வச்சேன். ஓகே கைஸ், நான் இப்போது மைண்ட் பண்ணிருக்கேன், ஸ்டோன் மைண்ட் பண்ணிருக்கேன். ஒரு 20 ஸ்டோன் கலெக்ட் பண்ணிட்டேன். இப்போ போயிட்டு ஒரு கிராஃப்டிங் டேபிள் இங்கே வச்சுட்டு ஒரு ஸ்டோன் பிகெக்ஸ் உருவாக்கலாம். அதுக்கு முன்னாடி ஐயோ எல்லாம் மறந்து போகணும் கிடையாது, சொந்தமாக ஃபோன் இல்லை, அதனால தான். சரி நம்ம மைனிங் கண்டினியூ பண்ணல, நான் விட்டுருங்க, ஓகேங்களா? இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ், எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஓகேங்களா? அதுதான் இப்போதைக்கு கொஞ்சம் மெயின். ரொம்ப சூப்பராக இருக்குல்ல சன்லைட்டு, பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, பங்கமாக இருக்குல்ல. இந்த ஷேடரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கீஸ், அதுக்காக தான் இந்த ஷேடரை நான் பேஸ்ட் பண்ணி அப்லோட் பண்ணேன். இப்போதைக்கு நான் மெயினான பொருட்கள் இல்லை நான் உருவாக்கணும்னு நினச்சேன், நான் உருவாக்கலை, ஓகேங்களா? கொஞ்சம் டக்குன்னு இருக்காது என்னோடய கேம் பிளே, கொஞ்சம் போராக தான் இருக்கும். இல்லைன்னா ஒரு பெரிய ப்ரோ பிளேஸ் ஒன்றும் கிடையாது கீஸ். நைட் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது ஒன்றுமே ஐடியாவே கிடையாது. அதான் சுற்றிட்டு இருக்கேன் நான். ஆட்டுக்குட்டியும் கிடைக்க மாட்டேங்குது, ஸ்குவாட் கையில் எடுத்துக்கலாம். பாருங்க இங்கே ஜோம்பி மண்டையங்கள்லாம் ஸ்பானு. டேய் யாரா நீங்கள்? ஐயோ என்னது இது பேர் என்ன சொல்லுவாங்களே, இன்னும் பேர் ஐஸ் கைஸ் மறந்துட்டேன் கைஸ் நான். எஸ்கே பயிரா தம்பி எஸ்கே பயிரா. ஸ்லோ போஷனா என்னாச்சு, ஸ்லோ ஏதோ வீக்னஸ் ஏதோ சொல்லுவாங்கோ இந்த இதுக்கு எஃபெக்ட்டுக்கு. டேய் இவங்க எல்லாருமே இங்கே தான்டா. போச்சுடா
கேவுக்குள்ளேயாச்சும் உள்ளே போய் உட்காரலாமே. அட்ரா அட்ரா போடு போடு, ப்ரோ பிளேயர் தான் போ. அதுக்குள்ளே போய் ஒழிஞ்சிடும். அடுத்தது ஏதோ அப்கிரேடு மீன் இதாகிடுச்சின்னு சொல்கிறாங்கோ. ஆனால் அது என்ன சொல்லுவாங்களே, பேர் மறந்துட்டேங்க நான். ஆஃப் ஹெச்பிங்க அப்பா. கொஞ்ச நேரம் இருந்து போயிடுறான். ஆனால் சின்ன ஒரு பிரச்சனை மட்டும், ஐயோ ஒரு சின்ன பிரச்சனை மட்டும் இருக்குது. ஐ மீன் க்ரோமில் இன்னும் கூகுள்னு ஏற்ற முடியும். என்னதான் அப்பப்போ நம்ம டெலிட் பண்ணி டவுன்லோட் பண்ணுறதா இருக்கும். புரிஞ்சவங்களுக்கு அதனாலேயே போவோம். ஓகேங்களா, ஏதாச்சும் உட்காந்து ஏதாச்சும் பண்ணி ஸ்பீட் ரன் பண்ணி எப்படியாச்சும் போகணும். நம்ம இப்போதைக்கு ஒரு வில்லேஜ் மட்டும் கண்டுபிடிச்சிட்டோன்னா அடுத்த எபிசோட் உங்களுக்கு வரும். ஒரு வில்லேஜ் மட்டும் கண்டுபிடிக்கணும். எப்படியாச்சும் ஒரு வில்லேஜ் கண்டுபிடிச்சிட்டோன்னா வேறு லெவலாக இருக்கும். அதாவது ஃபுட் இல்லைங்க, இதுதாங்க பெரிய விஷயம். இல்லை, பெரிய பாயிண்ட். நம்ம வேறு நைட்டில் வேறு ஸ்பான் ஆகிட்டோமா இங்கே. நான் செத்து போனேன்னா எல்லாம் போயிடும். ஐயோ சப்பா சாமி, இவன் வேற கோட்டுக்குன்னு போங்கடான்னு சொல்கிற மாதிரி தான் இங்கே இருக்குது. போடு பாடி. என்ன பண்ணுறது, ஒரு ஐடியாவும் கிடையாதுங்க இப்போதைக்கு. எனக்கு ஒரு துள்ளி ஐடியா கூட என்கிட்ட இப்போதைக்கு இல்லை. சின்னதாக ஒரு பேசுமே ஆரம்பிச்சிட்டேன். எப்படியாச்சும் ஃபுட்டு ரிசோர்ஸ்னு ஏதாச்சும் ஜோம்பி ஏதாச்சும் வந்தால் கூட கொஞ்சம் நிமிஷம் ஃபுட்டு கிடைக்கும். பேசாமல் சின்ன ட்ராப் மாதிரி செட் பண்ண எப்படி இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். மீன் இந்த கிளாஸ்லாம் உடச்சி இங்கே தம் துண்ணு ஒரு ட்ராப் மாதிரி செட் பண்ணலான்னு இப்போதைக்கு ஒரு ஐடியாவில் இருக்கேன் நான். அது கேவா போய் பார்க்குறேன். கேவ் ஒன்றும் இல்லைங்க, இது நைட் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே நிற்க வேண்டியதான். ஐயோ அடுத்தது வாடா வாடா வாடா. எம்மோடியோ எப்பா செத்துருப்பீங்க நான். போடு 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 போட்டு தள்ளு. எக்ஸ்பி மட்டும் எடுத்துக்கலாம். எடுறோம். சாமி மீட் சாப்பிட்டா தான் ஏதாச்சும் எனக்கு கிடைக்கும். எவ்வளோ நேரம் இருக்காமா அது பார்க்க வேற முடியலையே. அது சரி. ஏய் என்னடா அது. இவ்வளோ நேரம் இருக்கா. அங்கே இருப்பாரு. அப்படியே ஓடிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரமாக அங்கே இருப்பாரு ஏறும்னு நினைக்கிறேன். இல்லைங்க இப்போதைக்கு வேறு வழியே தெரியல. பிளாக் போட்டு ஒரு பாதை மாதிரி க்ரியேட் பண்ணாதான் நம்மளால இங்கேருந்து போட்டு 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 இங்கே வேற ஏதாச்சும் இருக்கா குழி ஒன்றும் கிடையாதா. எப்பா சாமி, டேய் என்னடா இது செம்ம காண்டா இருக்கிறா. இங்கே ஃபுட்டு தீருதுங்க டக்கு டக்குன்னு. ஓடனா சீக்கிரமாக தீருங்க. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஏய் அதுதான் உண்மை. ரைட்டு அம்மா இன்னைக்கு என்னாடி எப்பா போடி. அப்பா ஃபுட்டு கிடச்சிங்க. இது குக் பண்ணி சாப்பிட்லாம், அதுதான் நல்லது. அதனால் அதை குக் ஆகிட்டு இருக்கணும். வேறு ஃபுட்டு கிடைக்குதுன்னு பார்க்குறேன் நான். ஆஃப் வச்சுட்டு அந்த கரடி மணியை எடுத்துக்கு விட்டாங்க. வச்சு போகணுன்னா அதுதான் சுற்றுறோம். ஐ பன்னி இதுவாக போவோம். போடு போடு. யாரு கிட்ட
சட்டு புட்டுன்னு அதில் போட்டு ஃபுட்டு எடுத்துப்போம். யார்கிட்ட? நம்மக்கிட்டயா? செம்ம கண்ணுங்க பாச்சி. ரொம்ப கஷ்டம் கைஸ் மைன்கிராஃப்ட். பார்க்கறது எதுவும் சிம்பிளாக தெரிஞ்சாலும் கொஞ்சம் கஷ்டம் மைன்கிராஃப்ட். பாருங்கள் 1 HP. பெட்டும் இல்லை என்கிட்ட, ஒன்றுமே இல்லைங்க. நான் சாப்பிட்டா தான் பண்ண முடியும். போடு. என்னது ஆரம்பரை செய்யலாம். நாடா இது இப்படி இருக்குது பார்த்துருக்கே. கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்குது. கொடூரமாக இருக்குது. ஐயோ வீந்துச்சு. போச்சது. நான் போல. நாங்கள் இங்கே ஒரு லெவல் ஏறிச்சிங்க எனக்கு ஹெல்த்து. ஐயோ செம்ம கொஞ்சம் சின்னதாக லேக் அடிக்குது. ஓ ஐஸ் நினச்சி. சரி ஐஸ்கிரீம் ஏதோ நினச்சி நான் எனக்கு பார்த்து. அம்மாடியோ கீழே மட்டும் பட்டான்னு வீந்தான் வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். தேய்த்து ஒரே அடியால் தான். பட்டக்கா என்னப்பா இப்படி போகுது? கொஞ்சம் கோல் இருந்துச்சு எடுக்கலாம். பட் ஃபுட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். போட் இருந்துச்சுன்னா சருன்னு போகலாம். போட் உருவாக்க கூட என்கிட்ட உட்டு இல்லையே. பத்து உட்டு கட் பண்ணுவாங்க. வேறு வயதில்லை. எங்க சின்னதாக லேக் இருக்குது. இங்கெல்லாம் போகலாம். ஒரே ஜூட்டு பம்கிங்கா கன்ஃபார்ம் இங்கே எங்கேயாச்சும் பிள்ளைச்சு இருக்கும். எங்களுக்கு கண்டிப்பாக வில்லேஜ் இருக்கும். பக்கத்தில் வில்லேஜ் இருக்குமே. பக்கத்தில் வில்லேஜ் இருக்குமே. எங்கே பக்கத்தில் வில்லேஜ் இருக்குமே. ஸ்னோ லோனா ஃபுட் இல்லைன்னு நினச்சிருந்தேன். போடு போடு. ஓகே எல்லாமே செட் பண்ணிட்டோம். இது மீன் கிடைக்கல. போடு. ரொம்படியோ ஓட்டுறோம். ஓடு எப்போ சம்மடியா சம்மடி ஓடு. நான் மீன் கிடைக்கலையே. மீன் கிடச்சிருக்குது. ஒரு மீன் கிடச்சிருக்கு. எக்ஸ்பி கலெக்ட் பண்ணுவோமே. ரொம்ப நேரமாகி விட்டது தண்ணிதானே. பட்டுடு na 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 na
நமக்கு கொஞ்சம் தூரம் போக வேண்டி இருக்குதே. இந்த பையன் விட்டு வேற பையனுக்கு போகலாமே. கொஞ்ச நேரத்தில் சூரியன் வரைய போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக சூரியன் மறைஞ்சு போகுது. பிக்கா ட்ராக்ஸ் ஸ்குவாட் கிட்ட நம்ம கிட்டியா கடையில் தான் இளைஞ்சிருந்தேன். சோதனை மேல் சோதனை. இங்கேயோட நம்ம வீடியோ நிறுத்திக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் 2ல பார்க்கலாம். டாட்டா பபாய் see you. டாட்டா பபாய் see you guys. Bye bye.